ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற தேர்ட் இயர் 5th செமஸ்டர் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் CE 3033 சாலிட் அண்ட் ஹசார்டஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி வரைக்கும் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. இதை கடைசியாக படிக்கிங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்க டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசி நேரம் உட்காந்து படிச்சுட்டு இருக்காம ஆல்ரெடி படிச்சிருக்க டாபிக்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்சளவு கவர் பண்ணுங்க. ஸோ ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ்லாம் முக்கியமாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா கான்செப்டாச்சும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்க வீடியோஸ்லாம் பார்க்க நினைச்சீங்கன்னா செமஸ்டருக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா CE 3033 சாலிட் அண்ட் ஹசார்டஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்க 9 டேஸாக பார்ட் பிரிச்சு கொடுத்துருக்கேன். ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அதில் ரெட் கலரில் போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருக்க டாபிக்ஸ்லாம் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. நீங்க லாஸ்ட் மினிட்ல பாக்குறதுனால நான் முக்கியமாக சொல்ற டாபிக்ஸ் நல்லா கவர் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு இருக்க எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணிருங்க. ஸோ நீங்க பார்க்கல அப்படின்னா கான்செப்ட் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைப்ஸ் அண்ட் சோர்ஸ் ஆஃப் சாலிட் வேஸ்டஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் சாலிட் வேஸ்ட் கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு சப்டிவிஷன்ஸாக கேட்கலாம். அப்படி கேட்டாங்க அப்படின்னா ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பிளாஸ்டிக்ஸ் அண்ட் டிஸ்கார்டல் லீட் ஆசிட் பேட்டரிஸ் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு 15 மார்க்ல கேட்கறாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு பர்பிள் கலர்ல கொடுத்துருக்கேன், கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டெகிரேட்டட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பிளானிங் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, பார்த்து வச்சுக்கோங்க, கேட்க சான்சஸ் இருக்கு. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாலிட் வேஸ்ட்னா என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி நீட் ஃபார் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த நீட்னு வர எல்லா கொஸ்டினுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து 13 மார்க்ல ஸ்பிளிட் பண்ணி கூட கேட்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இன்டெகிரேட்டட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரீசைக்ளிங் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இது 15 மார்க்ல கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வேஸ்ட் ஜென்ரேஷன் ரேட்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. வேஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு TCLP டெஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. இது வந்து 13 மார்க்ல கூட ஸ்பிளிட் பண்ணி கேட்கறாங்க, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இக்னிட்டபிலிட்டி இது ரொம்ப முக்கியமான ஒன்று. வேஸ்ட் எக்ஸ்சேஞ்ச்னா என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு டிஃபரன்ஸ் இல்லாட்டி டிஸ்டிங்யூஸ் ரீசைக்கிள் அண்ட் ரீயூஸ் கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து சப்டிவிஷன்ஸா தான் யூனிட் 3 கேட்கற சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால பார்ட் ஏல கொடுத்துருக்க கொஞ்சம் பிரீஃபா பார்த்து வச்சுக்கோங்க. இருந்தாலும் இதை ரெட் கலர்ல போல்டு பண்ணிருக்க டாப்ஸ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. டோர் டு டோர் கலெக்ஷன் ஆஃப் செக்ரிகேட்டட் சாலிட் வேஸ்ட் இது நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் அண்ட் ஹேண்ட்லிங் ஆஃப் ஹசார்டஸ் வேஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுல ஸ்டோரேஜ் ஹசார்டஸ் வேஸ்ட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஹேண்ட்லிங் ஆஃப் ஹசார்டஸ் வேஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, தனித்தனியாக கூட கேட்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஹவுல்டு கண்டெய்னர் சிஸ்டம் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது வந்து பிக் கொஸ்டின்ல ஸ்பிளிட் பண்ணி கூட கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. டிரான்ஸ்ஃபர் ஸ்டேஷன் இது பார்த்து வச்சுக்கோங்க. பிரின்சிபல் ஆஃப் மெட்டீரியல் ரெக்கவரி ஃபெசிலிட்டிஸ் இது ரொம்ப முக்கியமான, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பைரோலிசிஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. அதோட மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் கம்போஸ்டிங், இந்த கம்போஸ்டிங் வந்து ரொம்ப ரிப்பீட்டடா கேட்கறாங்க. ஸோ அதனால கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சானிட்டரி லேண்ட்ஃபில்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது 15 மார்க்ல கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஃபரெண்ட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் பயோமெத்தினேஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதையும் வந்து 13 மார்க்ல ஸ்பிளிட் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா கேட்கற சான்சஸ் இருக்கு, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்சினரேஷன் பைரோலிசிஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுல இன்சினரேஷனை மட்டும் கூட தனியாக கேட்கற சான்சஸ் இருக்கு, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் லேண்ட்ஃபில்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இது 15 மார்க்ல கேட்க சான்சஸ் இருக்கு, இருந்தாலும் வந்து 13 மார்க் ஏற்ற மாதிரி ஒரு பார்த்து வச்சுக்கோங்க. சைட் செலக்ஷன் ஆஃப் லேண்ட்ஃபில்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க, இது ரெண்டுமே முக்கியமான ஒன்று. இதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிங்கிள் அண்ட் டபுள் கம்போசிட் பார்த்து வச்சுக்கோங்க. சானிட்டரி லேண்ட்ஃபில்ஸ் இது பார்த்து வச்சுக்கோங்க. பிரின்சிபல் ஆஃப் லேண்ட்ஃபில் பயோ ரியாக்டர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று, இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. டம்ப் சைட் ரீகாபிலேஷன் இது ரொம்ப முக்கியமான, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி முடிஞ்சளவு வந்து நான் சொன்ன கான்செப்ட் எல்லாமே கவர் பண்ணுங்க. லாஸ்ட் நேரம் படிக்கிறனால ஒவ்வொரு யூனிட்டுக்கு ஒவ்வொரு டாபிக் வச்சும் கண்டிப்பா பார்த்துட்டு போயிருங்க. ஸோ லாஸ்டா டைப்ஸ் அண்ட் சோர்ஸ் ஆஃப் சாலிட் வேஸ்ட் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இன்டெகிரேட்டட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ யூனிட் 2 உங்களுக்கு வேஸ்ட் ஜெனரேஷன் ரேட்ஸும் வேஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி TCLP டெஸ்ட் இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 ஸ்டோரேஜ் ஆஃப் ஹசார்டஸ் வேஸ்ட் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹேண்ட்லிங் ஆஃப் ஹசார்டஸ் வேஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஹவுல்டட் கண்டெய்னர் சிஸ்டம் இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பைரோலிசிஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. கம்போஸ்டிங் இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பயோமித்தினேஷன் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 மெத்தட்ஸ் ஆஃப் லேண்ட்ஃபில்ஸும் சைட் செலக்ஷனும் ரெண்டு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு லேண்ட்ஃபில் பயோ ரியாக்டர்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஓவரால் இந்த கான்செப்ட்லாம் லாஸ்ட்டாக பார்க்குறப்போ ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.